வெல்கம் டு வெற்றி அறிவொளி அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா, உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு. ஃபஸ்ட்டு மாநாடு பற்றிய விவரம். கனடாவில் உள்ள அனைத்துலக தமிழர் பேரவை சார்பில் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு நடைபெற உள்ளது. அனைத்துலக தமிழர் பேரவை சார்பில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்குது. அதோடைய சார்பில் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு நடக்க போதும். எந்த பிளேஸில் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா கனடாவில் இருக்க டொராண்டோ அப்படின்ற பிளேஸில் தான் நடக்க போதும். எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 15 முதல் அக்டோபர் 18 வரைக்கும் இந்த உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு நடக்க போகுது. எல்லாத்துக்குமே ஒரு டாபிக் வைப்பாங்களே, என்னெல்லாம் நடந்தாலும். அந்த மாதிரி இந்த மாநாட்டோடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்யறிவு உலகின் செம்மொழி தமிழும் தமிழரும் அப்படின்ற டாப்பிக்கில் தான் இப்போது இந்த உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு நடக்க போகுது. இதோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் நன்றின் பால் உயிப்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திருக்குறள் படிச்சிருப்போம்ல, அதில் நன்றின் பால் உயிப்பது அறிவு தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யாரெல்லாம் பங்கேற்க போகிறாங்கன்னு பார்த்துங்க. இதில் மொத்தம் எத்தனை பேர்னால் டோட்டலாக 60 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதில் இந்தியா இலங்கையிலிருந்து மட்டுமே 20 பேரை கூப்பிட போகிறாங்களாம். பிற நாடுகளிலிருந்துலாம் 40 பேரை கூப்பிட போகிறாங்களாம். அப்போ மொத்தம் 60 ஆய்வாளர்கள் பங்கேற்க போகிறாங்க. இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.